Hello everyone. So, hi Pasangla. Good morning. In results பத்தி ஒரே பயத்துல இருப்பீங்க போல இருக்கு. Now 24 hours your results will be coming. கரெக்டா? Five minutes late ma'am. நான் late தான். So come on everyone, put your name in the comment section everyone. Yes. பசங்களா ஆக்சுவலி நேற்று வந்துட்டு அவங்கள ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ யாரெல்லாம் இன்னும் ஃபார்ம் ஃபில் பண்ணலன்னு நினைக்கிறீங்களோ யூ கேன் டேக் தி ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் யூ கேன் ஃபில் யோர் ரோல் நம்பர் அண்ட் யோர் டேட் ஆஃப் பர்த், ரைட்? இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து ரிசல்ட்ஸ் பார்க்க கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரி, இதில் கேட்ட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தட் தீமினலில் யாரெல்லாம் வந்துட்டு படிச்சிருக்கீங்க அண்ட் யார் யார் வீட்டுக்கெலாம் சர்ப்ரைஸ் கிஃப்டாக வரப்போகுது அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா? ஸோ எவ்ரிவன், ஐ யூ ரெடிரா பசங்களா? நேற்று கிளாஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எஸ். ஸோ நேற்று கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் ஆன் டு அண்ட் 1 to 1 வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். யாடா பசங்களா? கரெக்டாக எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஹவ் யூ ப்ராக்டிஸ் இட்? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணவங்க எல்லாருமே அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ திஸ் சம், சரியா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் இல்லையே மேம் அப்படின்னு பேசாத, ஓகேவா? 1 to 1 ஆன் ஆன் டு இந்த ஃபங்க்ஷன் தான் நான் கேட்பாங்க. திரும்பி இதே சேம் கொஷின், நோ திஸ் கொஷின் இருக்கு. கேன் யூ செக் அண்ட் சே இட்? கொஞ்சம் புரியலையா? நீங்கள் திரும்ப பார்க்கணுமா? ஓகே, சரி. 1 to 1க்கு நான் என்ன ஃபார்முலா உங்களுக்கு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? 1 to 1 ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி தான் ஃபார்முலாஸை போட்டு படிக்கணும். லைக் ஐ ஹாவ் டு சே இதுதான் நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். என்னடாமா எடுத்துக்கணும்? ஆக்சுவலி f of x is equal to f of y அப்படின்னு எடுத்துக்கணும். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? கம் ஆன் எவ்ரிவன். இந்த ஒரு சம்மன் நீ நானும் சேர்ந்து போடலாம், அப்போ தான் வந்துட்டு சூப்பராக போட முடியும், கரெக்டாக? ஸோ f of xம் f of yம். சதீஷ் ஒன்றும் நீ ஆல்ரெடி பார்த்தோம்ல 1 to 1க்கும் 1 to 1னா என்னது? ஒன்றுக்கொன்று சார்பு, கரெக்டாக? ஆன் டு ஃபங்க்ஷன், எஸ். இவங்க கொடுத்துருக்கிறவங்கள ஒன்றுக்கொன்று சார்பான்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், சரியாடாமா? ஓகே, ஸோ இப்போ f of xனா என்னடாமா? f of xனா 1 by x. வாட் இஸ் f of y? இட் இஸ் 1 by y, கரெக்டா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து சொல்லுங்கள், your x is equal to y-ஆ? அவங்களோட ரெசிப்ரோக்கல்ஸ் ஈக்குவல்னா அப்படின்னா டெஃபினட்டாக எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் தானே அர்த்தம், ஆமாம் தானே? எஸ். ஸோ இவங்க 1 to 1 ஃபங்க்ஷன் ஆடாமா? எஸ், இட் இஸ் அன் 1 to 1 ஃபங்க்ஷன். ஆமாம், இது ஒன்றுக்கொன்று சார்பு, சரியா? ஓகே சதீஷ், ரைட்? இது ஒன்றுக்கொன்று சார்புன்னு வரும், சரிங்களா? வாட் அபவுட் ஆன் டு ஃபங்க்ஷன்? வாட் அபவுட் யுவர் ஆன் டு ஃபங்க்ஷன்? ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு என்ன எடுத்துக்கணும்? y is equal toன்னு, y is equal to என்னடாமா? y is equal to 1 by x. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? f of x நான் y அப்படின்னு எடுத்துக்கிறேன், சரியா? நீங்கள் என்ன பண்ணணும்னா x is equal to என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? x is equal to 1 by y. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்கள் yக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க? yங்கிறது என்னது? y comes from a real number. y comes from a real number r, சரியா? yக்கு பதிலாக நீங்கள் எல்லா ரியல் நம்பர்ஸும் போடுறீங்க. ஓகே,
ஆசிரியர் பசங்க நீங்கள் இப்போ தான் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ஜாயின் வராது. உங்களை வந்து கரெக்டாக வந்துட்டு நீங்கள் எல்லாருமே ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பசங்களா. அப்போ அப்படியே கிளாஸ்க்குள்ள ஒன்று விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யூ கெட் கன்ஃபியூஸ் ரைட். ஒரு நியூ டாபிக் ஒரு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் ஒரு நியூ டாபிக் வரக்குன்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்பாங்க. சரியாடாமா? ஸோ ஐ திங்க் ஒரு 2 கிளாஸஸ் போனோடனே உங்களை வந்துட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி இந்த வீக் இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கிளாஸஸ் ஷெட்யூல் காட்ட ஆரம்பிச்சோம். ஓகேவாடா பசங்களா? இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ ஒரு ஸ்கூலில் உங்களுக்கு மிட் அட்மிஷன் போடுவாங்க. மிட் அட்மிஷன்றது என்னது, ஒரு சில சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டைமில் தானே ஜாயின் பண்ணி விடுவாங்க. வரவங்கள அப்படியே எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், என்ன எடுக்கிறாங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து இல்லையா அப்படிங்கிற ஒரு படப்படப்பு வந்துடும். ஸோ அதனால இந்த மாதிரி ஜாயின் பண்ணோடனே உங்களை உள்ள விட மாட்டாங்க. ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க எல்லாத்தையும் உள்ள விட்டுருவாங்க. ஓகேவாடா பசங்க? யூ காட் இட்? ஸோ எஸ், இப்போ நீங்கள் ஒய்க்கு பதிலாக எல்லா ரியல் நம்பர்ஸும் போடுறீங்க, எவ்ரி ரியல் நம்பர்ஸ். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒய்க்கு பதிலாக என்ன ரியல் நம்பர்ஸ் போட்டாலும் 1/y ஒரு ரியல் நம்பராக இருக்குமா? நோட்டிஃபிகேஷன் வரும்டா பசங்களா, உங்களுக்காக நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஆனால் ஒரே நிமிஷம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1/x இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா, 1/xங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டிங்கன்னா இந்த டேர்ம் வந்து இன்ஃபினிட்டி. ஓகேவா, எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இருக்காது. இட் இஸ் நாட் 1-to-1 ஃபங்க்ஷன்ற பசங்களா. உங்களுக்கு சில விஷயம் வந்துட்டு இன்ஃபினிட்டி போகிற மாதிரி இருக்கும், அவனை நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஆர் அப்படிங்கிறது மெயின், கரெக்ட், ரியல் நம்பர்ஸ். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, எஸ், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபங்க்ஷனாக இல்லையானே நம்ம பேசாமல் நம்ம போட்டுட்ருக்கோம். சரியா? ஸோ மொதல் விஷயம் என்னென்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஷின், ஓகேவா, ஃபார் தி ஃபர்ஸ்ட் கொஷின் இஃப் யூ டேக் எக்ஸுக்கு நான் 0 அப்படின்னு போட்டேன்னா மை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்ஃபினிட்டி. சரியா? ஸோ எக்ஸ் 0ன்றதுக்கு எனக்கு இமேஜே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டஸ் நாட் ஹாவ் இமேஜ். இமேஜ்னா என்னது? பின்பம். கரெக்டா? அதுக்குன்னு பின்பமே இல்லை, அப்படி இல்லாமல் இருக்கக்கூடாது. நான் தான் சொன்னேன்ல, இப்போ இதுதான் உன் டொமைன் செட். ஆர் அப்படிங்கிறது தான் உன்னோட டொமைன். கரெக்டாக? சார்பகம். கரெக்டா? இந்த சார்பகத்தில் இருக்கிற எல்லா நம்பர்ஸுக்கும், ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் பின்பம் இருக்கணும், இமேஜ் இருக்கணும். சொன்னா எல்லா நம்பர்ஸுக்கும் ஜோடிகள் இருக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாடா பசங்களா? இதுக்கு நம்மளுக்கு ஜோடி, ஸோ 0க்கு ஜோடியே கிடையாது. அப்போ இது ஃபங்க்ஷனா? இது சார்பகமே கிடையாது. இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். நோ, இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனா இல்லையான்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு போக முடியும். வென் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், நம்ம சார்பே இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு போகவே வேண்டாம். சரியாடா பசங்களா? ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ அதனால நீங்கள் இதை எழுத வேண்டாம். செகண்ட் ஒன், எஸ், செகண்ட் ஒன் 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல எக்ஸ் 0வை அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? 0ன்றது ஒன்று எலிமினேட் பண்ணிட்டாங்க. என்னது? ஆர் செட்லேருந்து 0வை மட்டும் நான் தூக்கிக்கிறேன், ஐ எம் எலிமினேட்டிங். 0 மட்டும் இல்லை, மற்ற எல்லா நம்பர்ஸும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ மற்ற எல்லா நம்பர்ஸ்க்கும் எனக்கு இமேஜ் இருக்குது, 0க்கு இல்லை. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். சரியா?
இப்போ நீங்கள் வந்துட்டு ஆன் டு ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும். இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. வை? யாரா பசங்களா? வை? எக்ஸாக்ட்லி சேம் ரீசன். இப்போ நான் ஒய்க்கு 0 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். சரியா? புரியலையா? வாட் இஸ் 1/0டா பசங்களா? இதோட வேல்யூ தெரியுமா எல்லாத்துக்கும்? எஸ், ஒய் 0வாக இருந்தால் இன்க்ளூட் ஆகும். ஆமாம், y 0ல இன்க்ளூட் ஆகும். y பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இப்போ yக்கு 0வும் போடலாம். எல்லா நம்பர்ஸும் பாசிபிள்ரா பசங்களா. இப்போ நீ yக்கு பதிலாக 1 போட்டேன்னா 1/1 1, 1/2 போட்டிங்கன்னா இட் இஸ் அ ரியல் நம்பர், 1/3 போட்டிங்கன்னா இட் இஸ் அ ரியல் நம்பர். ஸோ நீங்கள் அந்த yக்கு பதிலாக என்ன நம்பர் போட்டிங்கனாலும் வர ஆன்சர் ஒரு ரியல் நம்பராக இருக்கும். ஆனால் yக்கு நீங்கள் 0 போட்டுட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃப்ராக்ஷன். நம்ம ஃப்ராக்ஷனை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஏன் டினாமினேட்டர் 0ன்னு எடுத்துக்கவே மாட்டோம்? டினாமினேட்டர் 0ங்கிறது இந்த மெயின் ரியல் நம்பர்ஸ் உலகத்தில் கிடையாது. ரியல் நம்பர்ஸ் உலகத்தில் டினாமினேட்டர் 0ன்ற ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் இங்கே y பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். அப்போது 0 அதில் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ 0க்கும் வேல்யூ இருக்கணும். ஆனால் ஃபார் y is equal to 0 I don't have pre-image. எனக்கு pre-image இருக்காது. ஃபார் y is equal to 0க்கு எனக்கு என்னது? pre-image இல்லை. சரியாடாமா? எஸ், ஐ டோன்ட் ஹாவ் a pre-image. இந்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் pre-image இல்லை. ஸோ இதுதான் ரியல் நம்பர் செட்டு. இதில் எல்லா எலமெண்ட்டுமே மேப் ஆகப்படணும். ஆனால் இந்த y is equal to 0க்கு எனக்கு ஜோடியே இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஜோடியே இல்லை அப்படின்னா அது ஆன் டு ஃபங்க்ஷனா? நோ, இட் இஸ் நாட் அன் ஆன் டு ஃபங்க்ஷன். கிளியர்டா பசங்களா? டஸ் நாட் ஹாவ் ப்ரீ-இமேஜ். 0 தவிர எல்லாத்துக்கும் இருக்குது. நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன படிச்சிருக்கோம்? இங்கே இருக்க எல்லா நம்பர்ஸுக்குமே ஜோடி இருக்கணும். ஒருத்தருக்கு இல்லைனாலும் அது ஆன் டு கிடையாது. ஓகேவா? நம்ம தான் ஒருத்தருக்கு இல்லைன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியுதே, ரைட்? எல்லாத்துக்குமே இருக்கணும்டா பசங்களா. அதனால தான் சொல்கிறேன், ஃபார் ஆல் எல்லாத்துக்குமே இருக்கணும். ஆனால் எனக்கு ஒருத்தருக்கு இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அன் ஆன் டு ஃபங்க்ஷன். இது மேற்கோணத்தில் இல்லை. இல்லடா, இது ஒன்றுக்கொன்ற சார்பு, ஆனால் மேற்கோணத்தில் இல்லை. ஓகேவா? மேற்கோணம் ஒன்றுக்கொன்று தான் 1-to-1 ஃபங்க்ஷன். சரியா? ரெண்டு பேர் நீ கண்டுபிடிக்கிற இதுதான் ஒன்றுக்கொன்று. சாரி, ஓகே, இதுதான் ஒன்றுக்கொன்று. இது இருக்கு. ஓகேவா? இதுதான் இல்லைன்னு சொல்றேன். ஓகேவா? சரியாடா பசங்களா? இப்போ சொல்றேன், உனக்கு 1-to-1 ஃபங்க்ஷன் அண்ட் ஆன் டு புரியலன்னா கேளுங்க. ஓகேவா? அதோட டெஃபினிஷன் எனக்கு புரியலன்னா கேளுங்க. ஓ, மேல் சார்பா? டே, உன் புக்கில் அப்படி தான்டா போட்டிருக்காங்க. மேற்கோர்த்தல் இல்லைன்னு தான் போட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? என்னோட அதுக்கு எனக்கு பேர் தெரியாதுடா பசங்களா. உன் புக்கில் அப்படி கொடுத்துருக்காங்க, மேற்கோர்த்தல் இல்லை அப்படின்னு. ரைட்? இருங்க, நானே பேர், அதோட பேர் என்ன போகும். ஓய்,
அதுக்கு பேர் மேல் செலுத்தும் சார்பா? ஓகே, சரி, இப்போ மேல்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும்ல, ரைட்? இதை மட்டும் போட்டாலே புரிஞ்சிடும்ல, இப்படி போட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும்ல. இங்கிலீஷில் ஆன் டு ஃபங்க்ஷன்ரா, இங்கிலீஷில் ஆன் டு ஃபங்க்ஷன் அண்ட் சர்ஜெக்டிவ். எப், சர்ஜெக்டிவ்னாலும் ஆன் டு ஃபங்க்ஷன்னாலும் ஒன்று தான். இன்ஜெக்டிவ்னா என்னது? இன்ஜெக்டிவ்னாலும் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்னாலும் ஒன்று தான். R is equal to 0ல ஸ்டார்ட் ஆகும்னு இல்லை. நோ, ரியல் நம்பர்ஸ் டஸ் நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ரியல் நம்பர்ஸ்க்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கிடையாது, எண்டிங் பாயிண்ட்டும் கிடையாது. சரியா? ஸோ எனக்கு இது ஃப்ராக்ஷன்ரா பசங்களா. 1/, இந்த மாதிரி பை ஃபார்மேட் இருக்குதுல்ல, இந்த மாதிரி பை ஃபார்மேட்னாலே நான் படிச்சிருக்கேன் டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாதுன்னு. ஸோ அதனால தான் எனக்கு 0 ஞாபகம் வருது. ஓகேவா? இது ஆர் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ன்றதுனால 0 ஞாபகம் வரல. புரியுதாடா பசங்களா? ஃப்ராக்ஷன்னா நீ சில ரூல்ஸ் படிச்சிருப்ப. உனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது ஒரு சில ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது இந்த ரூல்குள்ளே தான் இருக்கணும், இந்த ரூல் படி வரலன்னா அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். தென் உனக்கு அந்த ரூல்ஸை நான் இப்போ திருப்பி நான் சொல்லி தருவேன், டோன்ட் வரி. ஓகே, ஆப் டவுன்லோட் பண்ண மட்டும் தானே மேம் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியும்? அப்படி இல்லைடா பசங்களா, நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணலாம் கூட, கூகுள்லேருந்து கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 0 டிவைடில் வந்தால் தட் இஸ் இன்ஃபினிட்டி. எஸ், இன்ஃபினிட்டி இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ரியல் நம்பர். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமாடா பசங்களா? இதில் அவங்க யாரை பற்றி கேட்டிருக்காங்க? ஒன்றுக்கொன்று சார்பா இல்லையான்னு மட்டும் கேட்டிருக்காங்க. 1-to-1 ஃபங்க்ஷன் ஆன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கேன் வி டூ இட்? வாட் இஸ் தி ஃபார்முலா? நான் உங்களுக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? என்னடா ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? f of x is equal to f of y. ரைட்டா? இன்னைக்கு 12th மேக்ஸ் லைவ் இன்னைக்கு இருக்கும்டா பசங்களா. சரியா? f of xங்கிறது யாரு? x by x square minus 1. கரெக்ட்? x by x square minus 1 which is equal to y by y square minus 1. நீங்கள் என்ன பண்ணணும்? ஞாபகம் இருக்கா? எஸ், என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் take it to one side. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. சரியா? ஒரு பக்கம் கொண்டு வரலாமா? ஸோ x by x square minus 1 minus y by y square minus 1 which is equal to 0. ரைட்? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டேக் LCM. LCM எடுக்கணுமா? LCM எடுத்தீங்கன்னா இது இங்கே சைடும் இது இந்த சைடும் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கரெக்டாடாமா? when you do cross multiplication, x into y square minus 1 minus y into x square minus 1 whole divided by x square minus 1 into y square minus 1 which is equal to 0. ஓகேவா? இவனை என்ன பண்ணு? இந்த சைட் மல்டிபிள், ஸோ 0 ஆயிரும். இது இங்கே போயிடுச்சுன்னா 0 ஆயிரும். ஸோ இந்த டேர்ம் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். when you do multiplication பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? x y square minus x. ஓகேவா? இது என்னடாமா வரும்? மைனஸ் x square y plus y. லெவன்த் கிளாஸ் இன்னைக்கு 7:30 PM you have 11th class and 4 o'clock you have 11th class. சரியாடா பசங்களா? ஓகே, இனிமேல் என்ன பண்ணணும்? காமன் அவுட் பண்ணணும். ஃபேக்டரைசேஷன் 9th ஸ்டாண்டர்டில் பண்ணி பழகிருக்கேன். கரெக்ட்? ஃபேக்டரைசேஷன் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேர்ம்லேயும் XY காமனாக இருக்கா? இதுலேயும் ஒரு X இருக்குது, இதுலேயும் ஒரு Y இருக்குது, இதுலேயும் ஒரு X இருக்குது, இதுலேயும் ஒரு Y இருக்குது. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து XYயை நான் வெளியே எடுக்கிறேன். அப்போ இங்கே ஒரு y மைனஸ் எக்ஸ். ரைட்? ஃபேக்டரைசேஷன்னா தமிழில் என்ன மேம்? பிரித்து எழுதுறது, பிரித்து எழுதுதல். ஃபேக்டரைசேஷன்னா பிரித்து பெருசாக விரிவாக்கம் பண்ணுறது. ஓகேவா? டன். அடுத்தது என்ன பண்ணணும்?
இவனையும் நீங்கள் காமன் எடுக்கணும். ஐ டேக் ப்ளஸ் ny மைனஸ் எக்ஸ். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், உங்ககிட்ட என்ன இருக்குடாமா? இந்த ரெண்டு டேர்ம் உங்ககிட்ட இப்போ எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, எத்தனை பிரிவா இருக்கு? காரணிகள். ரைட், தேங்க்யூ ஸோ மச் கௌதம். இது ஒன்று, இது ரெண்டு. சரியா? ரெண்டு பேர் இருக்காங்களா? இந்த ரெண்டு பேத்துல யார் நம்மளுக்கு பொதுவா இருக்காங்க? இந்த y மைனஸ் எக்ஸ் நம்மளுக்கு பொதுவா இருக்காங்க. உங்களுக்கு இது புரியுது, ஆனால் இது எப்படி போடணும்னு தெரியாதா? சரி, ஓகே. எப்பயுமே உங்களுக்கு வித்தியாசமான டேர்ம்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி வேறு ஆட்கள் இருக்காங்க. சரியா? இந்த வேறு ஆட்களை நீ என்ன பண்ணணும்னா குழுவாக மாற்றிக்கணும். யூ ஹாவ் டு மேக் இட் அஸ் அ குரூப். ஓகேவா? ஒரு குரூப்பாக மாற்றிக்கணும். சரியா? அந்த குரூப்பில் வந்துட்டு சில என்ன சொல்கிறது, யாரை நீ குரூப்பாக மாற்றுன்றதை பொறுத்து உன்னோட ஃபேக்டரைசேஷன் மாறும். சரியாடாமா? ஸோ அப்போது இவனும் கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி இருக்கான். அப்போ இவன் ரெண்டு பேர்த்தையும் நான் ஒரு குழுவாகவும் இவன் ரெண்டு பேர்த்தையும் நான் ஒரு குழுவாகவும் மாற்றிக்கிறேன். சரியா? இந்த ரெண்டு பேர்த்தை நான் குழுவாக மாற்றுறதுக்கு காரணமே என்ன? இதில் ஒரு எக்ஸ் இருக்கான், இதில் ஒரு ஒய் இருக்கான், இதுலேயே ஒரு எக்ஸ் இருக்கான், இதுலேயே ஒரு ஒய் இருக்கான். கரெக்டாக? ஸோ அதனால நான் அவனை வெளியே எடுத்துக்கிறேன். இது வந்து எக்ஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னா என்னடா பசங்களா? அதில் ஒரு எக்ஸ் இருக்கு, ரெண்டு ஒய் இருக்குன்னு அர்த்தம். சரியா? நான் ஒரு எக்ஸையும் ஒரு ஒய்யும் வெளியே எடுத்துட்டேன்னா மீதி யார் இருப்பாங்க? ஒரே ஒரு ஒய் மட்டும் இருப்பாங்களா? ஸோ அதை நான் உள்ளே போட்டுக்கிறேன். ஓகேவா? அடுத்தது இங்கே மைனஸ் சைன் இருக்குது, நான் மைனஸ் சைன் போட்டுக்கிட்டேன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மீன்ஸ் ரெண்டு எக்ஸ் இருக்குது, ஒரு ஒய் இருக்குன்னு அர்த்தம். நான் ஒரு எக்ஸ் ஒரு ஒய் எடுத்துட்டேன்னா மீதி யார் இருப்பாங்க? ஒரே ஒரு எக்ஸ் இருப்பாங்க. ஸோ அவனை நான் உள்ளே போட்டுக்கிறேன். ரைட்? அவ்வளோ தாண்டா பசங்க. சரியா? இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துலையுமே ஐ கேன் டேக் அகெயின் நான் ஒய் மைனஸ் எக்ஸை காமனாக வெளியே எடுக்கலாம். இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது? இப்போது இதில் ரெண்டு ஆள் இருக்குது, எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு ரெண்டு பேர் இருக்காங்க. அதில் ஒய் மைனஸ் எக்ஸை நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி எக்ஸ் ஒய் மட்டும் தனியாக இருப்பாங்க. ஸோ எக்ஸ் ஒய். மேம் நீங்கள் நம்பர் வச்சு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்பர் வச்சு புரியும், ஆனால் நீங்கள் ஜென்ரலாக அப்போ எப்பவுமே அவங்க போட மாட்டாங்களே கௌதம், அதுக்காக தான். சரியாடாமா? இப்போ புரிஞ்சிருச்சா? ஸோ ஏன் இப்படி பண்ணுறோம்? இந்த மாதிரி காரணிகள் பண்ணுறதுக்கு காரணமே ரெண்டு நம்பர்ஸ். இப்போ 2 × 3 = அதாவது இட் இஸ் லைக் வாட்? a × b = 0. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டு நம்பர்ஸ் 0 ஆகும். ரெண்டு நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் 0 அப்படின்னா நம்மளோட ஆராய்வு என்னவா இருக்கணும்னா அதில் யாராவது ஒருத்தர் 0வா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் 0. சரியா? இவன் 0வா இருந்தால் என்ன அர்த்தம்? y மைனஸ் எக்ஸ் = 0ன்னா என்னது? y = x. இது ஒரு கேஸ். இல்லைன்னா இது நடக்கும். xy = -1. சரியாடாமா? பட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? 1 to 1, அதாவது ஒன்றுக்கு ஒன்றுனா எனக்கு இது மட்டும்தான் கிடைச்சிருக்கணும். இது கிடைக்குதா இல்லையான்றது இப்போ கொஸ்டினை வச்சு பார்த்துடலாம். வாட் இஸ் ஏ கொஸ்டின்? உங்களோட xy பார்த்தீங்கன்னா your xy comes from the set r minus -1 and 1. r minus -1 and 1. ரைட்டா? ஓகே. இப்போ இந்த கேஸ்ல இருந்து உனக்கு என்ன தெரியுது? x = -1/y. சரியா? ஸோ இது நல்லா பாருங்க. எந்த நம்பர்ஸுக்கு இது பாசிபிளாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நம்பரோட ஓகேவா, ஒரு நம்பரோட ரெசிப்ரோக்கல், நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கு. சரியா? ஒரு நம்பரோட நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கு. ஓகே, இது எப்போ மட்டும் பாசிபிள்? யாரா பசங்களா? இந்த கேஸ் வந்து எப்போ மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும்? நீங்கள் எக்ஸுக்கு வேறு என்ன நம்பர் வேணாலும் போட்டு பாருங்க. எக்ஸ் அண்ட் ஒய்க்கு யூ கேன் டேக் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். ஓகே, பட் இப்போ -1/2 வந்துட்டு ஓகே, நீ டிவைட் கூட யோசிக்க வேண்டாம். You have to think like ரெண்டு நம்பர்ஸ்.
இல்லைடா, நல்லா யோசிச்சு பாரு. 2 நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணால் -1, சரியா? 2 நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணால் -1. ஸோ திங்க், நீங்களா யோசிச்சு பாருங்க, யார் 2 பேர்த்த நம்ம மல்டிபிள் பண்ணால் -1 வரும்? யாரெல்லாம் மல்டிபிள் பண்ணால் -1 வரும்? -1 into -1. ஸோ 1 into -1 மட்டும் உன் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா நீ தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். மேம் இது 2 பேர்த்த மல்டிபிள் பண்ணாதான் -1, அதை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம், அதனால இந்த கேஸ் வராது அப்படின்னு கன்சிடர் பண்ணாத. நோ, அவங்க 2 பேர்த்த மட்டும் மல்டிபிள் பண்ணல. இட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸில் ஃப்ராக்ஷனும் இருக்குது, கரெக்டாக? 2 into -1/2 என்ன? 2 into -1/2 என்னது? 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா you get your -1 as your answer. 3 into -1/3 என்னது? -1, ரைட்டா? அப்போது அந்த நம்பர் வெறும் 1 and -1 மட்டும் இது பாசிபிள் கிடையாது. மற்ற வேற எல்லா ரியல் நம்பர்ஸுக்குமே இது பாசிபிள் தான், ரைட்? நிறையா ரியல் நம்பர்ஸ்க்கு இந்த கேஸும் ஆப்ட் ஆகுது. இதுவும் வருது, இதுவும் வருது. எனக்கு இது மட்டும் இருக்கணும். இது வந்துருச்சுனாலே இட் இஸ் பாசிபிள். இப்போ இது பாசிபிளா இல்லையா? இந்த டொமைனுக்கு இது செட் ஆகுமா ஆகாது, அவ்வளோதான் கேட்குறேன். இது செட் ஆகுமா? யாரா பசங்களா? இது செட் ஆகும். இது இந்த -1 தாண்டி சில நம்பர்ஸ்க்கும் இது செட் ஆகுது. அப்போ இதை நம்ம 1 to 1ன்னு சொல்ல முடியாது, சரியாடாமா? இட் இஸ் நாட் அன் 1 to 1. நான் தான் சொல்கிறேன்ல, யூ ஹாவ் டு திங்க் ஆல் தி வே. ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா அந்த எல்லா ரியல் நம்பர்ஸுக்குமே அது ஆப்ட் ஆகுமான்னு யோசிச்சு பார்க்கணும், சரிங்களா? இது ஒன்றுக்கு ஒன்று சார்பு அல்ல. இட் இஸ் நாட். ஓகேவாடா பசங்களா? புரிய மாட்டீதா? ஓகே வீரா, சரியாடாவா, நான் உங்களுக்காக சொல்லித்தரேன். ஓகே, அப்பப்போ ஒரு சில சம்ஸை நான் உங்களுக்கு யூடியூப்பில் சொல்லித்தரேன், சரியாடா பசங்களா? கேன் வி மூவ் ஃபார்வர்ட்? கேன் வி மூவ் ஃபார்வர்ட்ரா பசங்களா? இதெல்லாம் நீ 10th படித்த சம்மு, 10th படித்த ஒரு சம்ஸோட ஒரு அட்வான்ஸ் மேனர், சரியா? இனிமேல் இது நீங்கள் ஆக்சுவலி 11th சம் எங்கே பார்க்க ஆரம்பிக்கலாம்? லெவன்த்து ஆக்சுவலி உனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1.20. ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.20லேருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட்டே ஆகுது. ஓகே, தீமனில் 12th பேட்ச் அட்மிஷன்ஸ் இருக்குடா பசங்களா. யூ கேன் டவுன்லோட் இட். இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்ஸ் இருக்கும், 2 லிங்க்ஸ் இருக்கும். யூ கேன் ஜாயின் யூஸிங் தட். சரி, என்ன கேட்டிருக்காங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பின்பம்னா என்ன, முன்பின்பம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கிறது என்னது, முன்பின்பங்களை கொடுத்துருக்காங்க. தே ஆர் ஆஸ்கிங் தி ப்ரீ இமேஜஸ், ரைட்? ப்ரீ இமேஜ்னா யார்? டே ஃபஸ்ட்டு இமேஜ்னா என்ன, ப்ரீ இமேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ப்ரீ இமேஜ் பற்றி கேட்குறாங்கன்னா, இங்கே 17 இருக்குது, இதோட ஆள் யார், இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜோடி யாருன்னு கேட்குறாங்க. பின்னாடி ஜோடி கேட்குறாங்களா, முன்னாடி ஜோடி கேட்குறாங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜோடி யாருன்னு கேட்குறாங்க. முன்னாடி இருக்கிற ஜோடி தான் தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் எக்ஸ். அவங்க யாரை கேட்குறாங்க, எக்ஸை கேட்குறாங்கன்னு அர்த்தம், சரியா? எஸ், அவங்க ப்ரீ இமேஜ் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா தே ஆர் ஆஸ்கிங் எக்ஸ் யார் அப்படின்னு, சரியா? அப்போ நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது என்னது, நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ். உனக்கு ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் 2x² - 1 வேல்யூ என்னது, 17 கொடுத்துட்டாங்க. இதில் வர ஆன்சர் 17 கொடுத்துட்டாங்க, சரியாடாமா? எஸ், ஓகேவா? 2x² - 1 = 17. அண்ட் இந்த எக்ஸை இப்போ நீங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது 10thலேயே இருக்கு. ஆமாம், இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே இருக்க -1 இங்கேருந்து கட்சி மாறிச்சுன்னா இட் பிகம் +1. அப்போ 2x² = 18 and x² become 9. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னடா,
ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. எத்தனை பேர்? 2 பேர் இருக்காங்க. 3க்கும் 17 தான் ஜோடி, மைனஸ் 3க்கும் 17 தான் ஜோடி. சரியாடாமா? ஓகே. அதே மாதிரி யூ ஃபைண்ட் இட் ஃபார் 4. தீமின்னலுக்கு நான் நடத்த முடியாதுடா பசங்களா, ஏன்னா எனக்கு ஐ ஹாவ் கிளாஸஸ் அ லாட். எனக்கு நிறைய கிளாஸஸ் இருக்குடாமா. எனக்கு மண்டே வந்துட்டு 11th பெய்ட் கிளாஸஸ் இருக்குது. அண்ட் டியூஸ்டே ஐ ஹாவ் இன் யூடியூப்பில் 12th ஐ ஹாவ் டு டேக் இட். அண்ட் வெட்னஸ்டே ஐ ஹாவ் 12th. அண்ட் தேர்ஸ்டே ஐ ஹாவ் 12th பெய்ட் கிளாஸ். திருப்பி ஃப்ரைடே எனக்கு 11th பெய்ட் கிளாஸ் இருக்குது. சரியா? ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு 11th 12th பெய்ட் கிளாஸஸ்லேயே வந்துட்டு ஃபுல்லாக போயிருந்தா பசங்களா. அண்ட் சாட்டர்டே ஒன்லி கெட் ஃப்ரீ. ஓகேவா? ஆனால் உங்களுக்கு சாட்டர்டேஸ் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸஸ் வந்து வேறு. ஸோ உங்களுக்கு என்னை மட்டும் நம்பி உனக்கு மேக்ஸ் கிளாஸஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா இருக்கிற என்னால் 2 நாளில் வச்சுக்கிட்டு என்னால் உங்களுக்கு மேக்ஸ் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது ஃபார் 10th ஸ்டாண்டர்ட், ரைட்? ஸோ அதனால தான்டா பசங்களா உங்களுக்கு மேக்ஸுக்கு 10th வேறு மேம் வச்சுருக்காங்க. இட் இஸ் வைதேகி மேம் ஹூ டேக்ஸ் இட். மேம் 2.0 எப்போ மேம் ஸ்டார்ட் ஆகும்? ஸோ தீமின்னல் 2.0 எப்போ ஸ்டார்ட் ஆகுன்றது அந்த அப்டேட்ஸ் எல்லாமே யாழ்சர் வந்து பக்காவாக ஒரு வீடியோவில் சொல்லுவாங்கடா பசங்களா. இட் ஸ்டார்ட்ஸ் வென், எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது. ஏன்னா இப்போது ஸ்டார்டிங் டேட் வந்து எனக்கும் சொல்லலை, ரைட்? பட் இன்னொரு 5 days போனால் ஸ்டார்டிங் டேட் வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. ஓகே வாடாமா? தமிழ் மீடியமுக்கு சொல்ல மாட்டுறாங்க. 11th வர மாட்டாங்கடா பசங்களா. ஓகேவா? ஸோ 11th யூ நீட் அண்ட் ஒரு ஹை நாலேஜ், ஒரு நல்ல பயங்கர நாலேஜ் வச்சுட்டு உனக்கு சொல்லி தரணும். சரியா? ஓகே. எஸ், உனக்கு புக்கில் இருக்கிறது மட்டும் இல்லை, புக்கில் இல்லாததையும் சொல்லி தரணும். சரியா? ஸோ அதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி 11th பப்ளிக் பார்த்தவங்கனால இதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இட்ஸ் நத்திங் ராங். நான் மேம் கிட்ட சொல்கிறேன்டா பசங்களா. ஓகே எவ்ரிவன், 4க்கு கண்டுபிடிச்சிட்டே இல்லையாடா பசங்களா? எவ்ரிவன், ஸோ வென் யூர் f of x is equal to 4, வாட்ஸ் யுவர் ஆன்சர்? x என்ன? ப்ராப்ளம்ஸ் ரெக்கார்டரில் இருக்கும். எஸ், எஸ் 11th தீமின்னல் நீங்கள் இப்பயும் ஜாயின் பண்ணலாம்டா பசங்களா. என்ன பண்ணணும்? யூ கோ டு யூடியூப்பில் இப்போ இந்த லைவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும், ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி 11th தீமின்னல் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எவ்ரிவன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. எஸ், everyone completed? What's your answer டா பசங்களா? What's your answer for 4? யாரெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? Come on everyone, reply in the comment section. Yes, எங்க அப்படிலாம் நிறைய பேர் போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ நிறைய பேர் காணாம போயிட்டீங்க. √5/2. யா நவீன்? எஸ், √5/2. ஆமாம். அண்ட் -5/2 வரும், √5/2 வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ்? ஆன்சர் தப்பாக வருதா? சேம் அதே தான்டா போட்டிங்க. 2x² - 1 = 4. இங்கே இருக்கிறது இந்த சைட் போனால் ப்ளஸ் 2x² = 5, x² = 5/2. ஸோ x = ப்ளஸ் ஆர் மைனஸ் √5/2. அவ்வளோதான்.
யாடா பசங்களா? நெக்ஸ்ட் -2. செக் இட் ஃபார் -2. 2x square minus 1 is equal to -2. இங்க இருக்குது இங்க போனா +1. So 2x square is equal to, you will get -1. So x square is equal to -1/2. It is not possible. ஏன்? Why it is not possible? ஏன் இது வந்து வராத விஷயம்? ஏன்னா இது ஒரு ஸ்கொயர் நம்பர். ஒரு ஸ்கொயர் நம்பர் நெகட்டிவ் ஆன்சர் கொடுக்கவே கொடுக்காது. இல்லைன்னா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், நீங்கள் ரூட் எடுக்கும் போது ரூட்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் நம்பர் நெகட்டிவாகவும் ரூட்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்கவும் கூடாது. சரியாடா பசங்களா? விச் மீன்ஸ் திஸ் இஸ் நாட் பாசிபிள். இப்படி ஒன்று பாசிபிளே இல்லை. சரியாடாமா? x square is equal to -1/2 தப்பு. அந்த இடத்துல மேக்ஸ் தப்பா போச்சு. ஸோ அதுக்கு மேலே நீ ப்ரொசீடே பண்ண வேண்டாம். ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் வருது. ஓகே, யூ ஹாவ் டு புட் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ +5 √5/2 ஒன்று தான், -√5/2 ஆன்சர் தான். சரிங்களா? ஓகே, என்னமோ சொல்கிறீங்க சதீஷ், எனக்கு புரியலை. என்ன சொல்கிறீங்க? டே, நான் இங்கிலீஷ் தமிழ்னே எழுதலடா பசங்களா. சரியா? ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள்னு மட்டும் நீங்கள் வந்து தமிழில் எழுதணும். கரெக்டாக? இது எப்படி தமிழில் எழுதுவீங்க? இது வந்துட்டு தீர்வு கிடையாது. ஸ்லைட்லி ட்விஸ்டடாக இருக்கா? இட்ஸ் நாட் ட்விஸ்டட். எவ்ரிவன், என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு மேல் சார்பு கேட்டிருக்காங்க. கரெக்ட்? மேல் சார்பு பற்றி கேட்டிருக்காங்க. மேல் சார்புனா உங்ககிட்ட நான் எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னேன்டா பசங்களா? இந்த y is equal to எடுத்துக்கணும். y is equal to 2x3. அடுத்த ஸ்டெப் என்ன? எவ்ரிவன், ஆன் டூவோட அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம இந்த ஆன் டூவும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் நம்ம ஒரே மாதிரி தான் பண்ணுறோம். சரியா? இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு இதே ஸ்டெப்பு தான், இப்படியே தான் திருப்பி பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனையும் நான் ஆன் டூவையும் ஒரே மாதிரி வச்சு போடுறேன். எனக்கு அப்போ ஓரளவுக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? நீ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு வாட் இஸ் யுவர் எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கான எக்ஸ்பிரஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு இங்கே இருக்க 2 இந்த சைடு வந்தால் என்னது? டிவைட். ஸோ y/2 is equal to x3. கரெக்டாடாமா? எஸ். அடுத்தது என்னது? இங்கே இருக்க கியூப் இங்கே வந்தால் கியூப் ரூட்டு. சரியா? ஸோ y/2 ஆஃப் கியூப் ரூட் ஈக்குவல் டு எக்ஸ். சரி, இப்போ ஒய்க்கு நீங்கள் என்ன போடணும்? ஒய் இஸ் செட் பி. ஒய்ங்கிறது ஒரு செட்டு பி. ஓ சாரி, அவன் ஆன் டூன்னு கேட்கல, அவன் ஆன் டூன்னு சொல்லியிருக்கான். கரெக்டா? ஆன் டூவான்னு அவங்க கேட்கல, ஆன் டூன்னு சொல்லிட்டாங்க. ரைட்? ஆன் டூனா என்னடா அர்த்தம்? ஆன் டூ அதாவது மேல் சார்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வாட் இஸ் மீன் அப்படின்னா செகண்ட் செட்டு ஃபுல்லாக எனக்கு ஆன்சர் செட்டுன்னு அர்த்தம். அப்போ இந்த பிங்கிறது ஃபுல்லாமே என்னது? உன்னோட ஆன்சர் செட். ஓகேவா? அப்போது நீங்கள் எஃப் ஆஃப் -2லேருந்து 2 வரைக்கும் இருக்க யாரை நீங்கள் போட்டிங்கனாலும் உன்னோட ஆன்சர் செட்டு வந்து பியாக இருக்கும். கரெக்ட்? இதோட செட்டோட ஃபுல் ஆன்சருமே பியாக இருக்கும். ஓகேவா? இதில் இருக்கிறது எல்லாருமே ஒருத்தங்க ஆன்சர், யாராவது ஒருத்தருக்கு ஜோடியாக இருக்கிறவங்க. கரெக்ட்? சரி, ஓகே. வாட் இஸ் எ ஃபங்க்ஷன்? 2x3. ஸோ f of x is equal to 2x3. சரியா? இது ஒரு பவுண்டரி, இது ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல். க்ளோஸ்டு இன்டர்வல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். -2லேருந்து 2 வரைக்கும் இருக்க எல்லா நம்பர்ஸும். கரெக்டாக? இதுக்கு ஒரு பவுண்டரி இருக்குது, இதுக்குன்னு ஒரு வேலி இருக்குது. கரெக்டாக? இந்த மாதிரி வேலி இருக்க விஷயங்களுக்கு நீ அந்த வேலியை மட்டும் எடுத்து போட்டிங்கனாலே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அப்போ f of -2 என்னது? உனக்கு 2 × -2 the whole cube, 2 × -8. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? -16. கரெக்டா? f of 2 என்ன வரும்? 2 × 2 cube which is 2 × 8 which is +16. அப்போது உங்களோட ஆன்சர் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கும்? உங்களோட ஆன்சர் அப்போது
-16லேருந்து 16 வரைக்கும் இருக்கும். அப்போ பி செட்டுங்கிறது வேறு யாரும் கிடையாது, -16 to 16. உங்களோட கொஸ்டின், அதாவது உங்களோட கேள்வி -2லேருந்து 2 வரைக்கும் இருக்குன்னா அதுக்கான பதில் -16லேருந்து 16க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரியாடாமா? வெறும் அவனோட வேலையை வச்சு மட்டுமே நாம் ஆன்சர் பண்ணுறோம். ஓகே, குட் மார்னிங் சார். அடுத்தது சூப்பர் டூப்பர் கொஷின். இதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறது, இதில் மொத்தம் 3 கேள்வி இருக்குது. இந்த ஒரு கேள்வி நீ பார்க்குற இதுக்குள்ளே 3 சப்டிவிஷன் இருக்குது, அதாவது 3 கேள்விகள் இருக்குது. இது ஒரு 3 மார்க் கொஷின். இது என்னடாமா, என்ன மேம் இப்படியே இருக்கு? ஆமாம், அதான் சொல்கிறல்ல, இதுதான் வந்துட்டு ரியல் மேக்ஸ். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதில் மொத்தம் எத்தனை கேள்வி இருக்குன்னா 3 விதமான கேள்விகள் இருக்குது. என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. யாரா பசங்களா என்னென்னலாம் கேட்டிருக்காங்க? கம் ஆன் எவ்ரிவன், யூ ஆன்சர் இட். முதல் கேள்வி என்ன? இதோட முதல் கேள்வி என்ன? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இட் இஸ் வெதர் அண்ட் ஆன் டு ஒன் ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதுதானே? கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், கண்டுபிடிக்கலாமா? ஓகே, வெரி குட். சரி, இதோட டொமைன் செட், உன்னோட டொமைன் செட் என்ன? நீங்கள் எடுக்கிறீங்களே எக்ஸு, அந்த எக்ஸு எங்கேருந்து எங்கே வரைக்கும் எடுத்துக்கணும்? -2லேருந்து 2க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். சரியா? யா, ஃபைக்கு. அதுக்கப்புறம் சூட்டபிள் கோடமைன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஒன்றான்னு பார்த்தலாம், அதாவது 1-to-1 ஃபங்க்ஷனான்னு பார்த்தலாம். வாட் இஸ் தி ஃபார்முலா? ஐ செட் f of x is equal to f of y. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த x and yயும் எங்கிருந்து வந்தவங்க? -2லேருந்து 2க்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர்ஸ். காட் இட்? இந்த x and yங்கிறது -2க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர் அவங்கள குறிப்பிடுது. சரியா? பைஜெக்டிவாக நம்ம மாற்றணும். ஓகே, it is not 299, it is 2,999 பசங்க, 2,999. ஓகேவா? it is not 299, it is 2,999. ஓகே, அடுத்தது என்னடா பசங்களா? வாட் இஸ் f of x? உன்னோட f of x கொடுத்துருக்காங்களா? x into mod x, x into mod x. இது என்னது? y into mod y. சூப்பர்டா, வெரி குட் கொஸ்டின். சரியா? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட்? அனாலிட்டிக்கல், அதாவது பகுத்தாய்வு ரெப்ரசன்டேஷன், கரெக்டாக? பகுத்தாய்வில் விளக்குறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா, அனாலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் யூ ஹாவ். இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, மாட் எக்ஸுங்கிறது ஒரு வேலையா 2 வேலையா? உனக்கு இதை நான் கேட்டேன்னா, அப்போவே கேட்டேன்னா, ஐ ஆஸ்க் யூ, ரைட்? மாட் எக்ஸ்னு இடமா? மாட் எக்ஸுங்கிறது அது ஒரு வேலையை செய்கிற ஆள் கிடையாது, 2 விதமான வேலைகளை செய்கிற ஆட்கள். சரியா? என்னோட உள்ள இருக்கிற நம்பர்ஸை பொறுத்து எனக்கு வேலை செய்யும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமா, ரைட்? எஸ் ஆர் நோ? அப்போது இதை நீ என்ன விதமாக பிரிச்சுக்கணும்? 2 விதமாக பிரிச்சுக்கணும். ஸோ அப்போ மாடெக்ஸோட வேலை என்னது? மாடெக்ஸோட வேலை என்னது? 2 விதமான வேலையும் நம்ம சொல்லியிருக்கோம். என்ன விதம் பண்ணும்? ஒன்று +x, ஒன்று ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும், இல்லைன்னா -x இருக்கும். +x எப்போ இருக்கும்? உள்ளே இருக்கிற நம்பர் ஒரு பாசிட்டிவ் நம்பர்னால் அது அப்படியே கொடுக்கும். உள்ளே இருக்கிற நம்பர் எனக்கு ஒரு நெகட்டிவ் நம்பர்னால் இது மைனஸ் பண்ணி கொடுக்கும். சரியாடாமா? ரைட்? இந்த மாதிரி 2 வித வேலைகளை செய்யும். இப்போ உன்னோட டொமைன் என்னது? உன்னோட டொமைன் என்னது? -2 to 2. சரியா? இப்போ இதை நீ பிரி, இதை நீங்கள் 2 விதமாக பிரிங்க, இதை நீ 2 விதமாக பிரித்து ஆகணும். எஸ், அது அப்சல்யூட் மாடுலஸ், 2ம் ஒன்று தான், ஒரு பேர் தான்டா பசங்க. சரியா? 2க்குமே ஒரே பேர் தான். இப்போ -2 to 2னா இதை நீங்கள் 2 விதமாக பிரிங்க. அப்சல்யூட் மாடுலஸ் 2மே ஒன்று தான் நவீன்.
ஓகேவா? போலாமாடா பசங்களா? அப்படி இல்லைடாமா, இதை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு கேஸ் ஒன் கேஸ் 2 ரெண்டு விதமான கேஸ்கள். ஓகேவா? இப்போ இதை வந்து ரெண்டு பேரும் டம் ஆயிடும். இப்போது உங்களோட எக்ஸ் அண்ட் ஒய்யும் -2லேருந்து 0 வரைக்கும் இருந்ததுன்னா ஒரு மாதிரி பண்ணணும். இப்போ உங்களோட எக்ஸ் அண்ட் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 2 வரைக்கும் இருந்ததுன்னா வேறு மாதிரி பண்ணணும். There are 2 types of functions for this, right? ஓகே. இங்கே இந்த மாதிரி ரெண்டு பேர்த்த வச்சு நம்ம பேசக்கூடாது. எப்பயுமே ரெண்டு வேரியபிளை வச்சு நம்ம பேசக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நம்ம கேஸ் பிரிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம கேஸ் பிரித்தா தப்பாக வரும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் கேட்கலாம், எப்படி மேம் ரெண்டு பேரும் இந்த டொமைனுக்குள்ளே இருக்க முடியும் நம்மளால சொல்ல முடியுமா? அப்படி இல்லைல்ல. இப்போ ஒருத்தர் வந்து இந்த டொமைன்லேயும் இன்னொருத்தர் வந்து இந்த டொமைன்லேயும் இருந்தால் நான் என்ன பண்ணுறது? அப்போ நம்ம பேச முடியாதுல்ல அப்படின்னு நீ ஒரு கொஸ்டின் கேட்கணும். நீங்கள் கேட்க மாட்டீங்க, அதனால சொல்கிறேன். ரைட் மேம்? இப்போ இவங்க ரெண்டு பேரும் இதுக்குள்ளே இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் இதுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் பிரிச்சிட்டிங்க. ஒருவேளை எக்ஸ் இவங்களுக்குள்ளேயும் ஒய் இதுக்குள்ளேயும் இருந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம அதை எழுத முடியுமா? அதை நம்ம வந்து மேக்ஸில் காட்ட முடியுமானா அப்படி காட்ட முடியாது. சரியா? எப்பயுமே ரெண்டு வேரியபிள் வச்சு நம்ம பேசவே முடியாது. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணுறோம், அதை ஒரு வேரியபிளாக மாற்றணும். ஓகே? ஸோ எப்படி மாற்றலாம் பார்க்கலாமா? யூ ஹவ் டு ஸ்ப்ளிட் இட். சரியா? ஸோ இந்த எக்ஸ் இங்கே இருக்க ஒய் இந்த சைட் கொண்டு வாங்க. எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு மாட் ஒய் பை மாட் எக்ஸ். இந்த மாட் பொறுத்த வரைக்கும் டிவைடில் இருக்குன்னா ஒரே மாடாக எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். இப்போ ஒரே மாட். இப்போ நீங்கள் பேசலாம். இப்போ மாடுக்குள்ளே இருக்கிறது ஒரே ஒரு நம்பர் ஒய் பை எக்ஸுங்கிற ஒரு நம்பர். சரியா? இப்போ இந்த ஒய் பை எக்ஸை வச்சு நான் கேஸ் பிரிச்சுக்கலாம். ஓகேவா? கேஸ் 1 அண்ட் கேஸ் 2. சரியா? நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோண்டா பசங்களா? மாட்குள்ளே இருக்கவன் பாசிட்டிவ் நம்பர்னா ஒரு வேலை செய்யும், நெகட்டிவ் நம்பர்னா ஒரு வேலை செய்யும் சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இப்போது உங்களோட ஒய் பை எக்ஸுங்கிற நம்பர் ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்குது. இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர்னா மாட் என்ன பண்ணும்? அப்படியே அதை கொடுத்துரும், ஒன்றுமே அது சேஞ்ச் பண்ணாது. அப்போது எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தந்துடும். கரெக்டாக? இதுவே உன்னோட ஒய் பை எக்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர். இஃப் இட் இஸ் அ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இங்கே உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் நெகட்டிவ் நம்பர்னா என்ன பண்ணும்? அந்த நெகட்டிவ் நம்பர் கூட ஒரு மைனஸை மல்டிபிள் பண்ணி பண்ணுறது தான் இதோட வேலை. கரெக்டாக? அப்போ அதுவும் இதுதான். இப்போ இதை கூட நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு மைனஸை மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஒய் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை எக்ஸ். காட் இட் பசங்களா? எஸ் ஆர் நோ? ஓகேவா? சரி, சூப்பர். இப்போ அடுத்த ஸ்டெப். அடுத்தது இது ஒரு எக்ஸ்பிரஷனா சால்வ் பண்ணலாமா? இங்கே இருக்கிறது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னடா? எக்ஸ் ஸ்கொயர். ஒய் இன்ட்டு ஒய் என்னது? ஒய் ஸ்கொயர். அடுத்து என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போகணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இவனுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் பிரிப்பீங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டாக? இதில் ரெண்டு விதமான வழிகள் இருக்குது. சரியா? ஸோ இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இல்லைனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். ஓகேவா? எஸ், நல்லா கவனி. இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்ங்கிறது இந்த கேஸுக்கு ஆப்டாக இருக்கா? இவனுக்கு கரெக்டாக பொருந்துதான்னு பாரு. எனக்கு இது மட்டும்தான் இருக்கணும், இது இருக்கக்கூடாது. இது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஒய் பை எக்ஸுங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஒய்யை எக்ஸால் டிவைட் பண்ணால் எனக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கணும். ரைட்டா? இப்போ நீங்கள் எக்ஸுக்கு மைனஸ் ஒய்னு போடுறீங்க. ஒய் பை மைனஸ் ஒய் இட் இஸ் -1. இட் இஸ் அ நெகட்டிவ் நம்பர். இந்த கேஸுக்கு இது பொருத்தமே இல்லை. அப்போ இது பாசிபிளே கிடையாது. அப்போ இது மட்டும்தான். இவனை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. when it is greater than 0 it is a 1-to-1 ஃபங்க்ஷன். greater than 0வாக இருக்கும் போது டெஃபினட்டாக இது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கும். இதுக்கும் செக் பண்ணிக்கலாமா? புரியுதா என்ன பண்ணுறோன்னு? புரியுதா?
ஓகே. அம்புக்குறி வச்சு போட்டால் அம்புக்குறி வச்சு போட்டால் எப்படி பசங்களாம் போடுவேன், ஓகேவா? அம்புக்குறி வச்சு உன்னால் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே கண்டுபிடிக்க முடியாது, ஓகே? ஸோ உனக்கு அம்புக்குறி வச்சு கேட்குறது 10th ஸ்டாண்டர்டோட போட்டுப்பாங்க. ஏன்னா உனக்கு அங்கே ஈஸியாக வர நம்பர்ஸாக கொடுத்து வச்சுருவாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நீ அம்புக்குறி போட முடியாது. -2 2 2க்குள்ளே கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி நம்பர்ஸ், அவ்வளோ அளவுக்கு நம்பர்ஸ் இருக்குது. அந்த எல்லா நம்பர்ஸுக்குமே அது 1 to 1 இருக்க முடியுமான்றது உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது, ஓகேவா? இட் இஸ் ரியலி இம்பாசிபிள். ஸோ அதுக்கு நீ இந்த மாதிரி தான் போய் ஆகணும், சரியா? எஸ், இட் இஸ் டெஃபினெட்லி 3 mark கொஷின், சரியாடாமா? உனக்கு புக்கில் இது தெளிவாக சொல்ல மாட்டாங்க. லைக் இது அவங்க ஒரு லைனில் தான் கொடுப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு லைனில் அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த லைனோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் உனக்கு கொடுத்துட்ருக்கேன், ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நீ புக்கில் நோட் பண்ணி வைக்கலன்னா உனக்கு திருப்பி நீ புக்கை பார்த்தீங்கன்னா கூட உனக்கு ஆன்சர் பண்ண முடியாது. என்னடா இது சும்மா வளன்னு எழுதி வச்சுருக்காங்க, என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னு புரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ அதுக்காக தான் இது எல்லாத்தையும் உனக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா பசங்களா? இது ஏன் நாட் பாசிபிள்? சும்மா இந்த புக்கில் நாட் பாசிபிள்னு கொடுத்துருவாங்க. வை இட் இஸ் நாட் பாசிபிள்? ஏன்னா இந்த கேஸுக்கு ஒத்து போகல அப்படின்றது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? x² - y². ஸோ இட் கம்ஸ் ஹியர் x² + y² = 0, ரைட்? இது என்னடா அர்த்தம்? 2 ஸ்கொயர் நம்பரை ஆட் பண்ணால் 0 வருதுன்றாங்க, கரெக்டா? இது வந்து 3 mark கொஸ்டின்ரா பசங்களா. இது 2 ஸ்கொயர் நம்பர் ஆட் பண்ணால் 0 வருதுன்னா அந்த 2 ஸ்கொயர் நம்பர் யாருடாமா? டெஃபினட்டாக எக்ஸும் ஒய்யும் 0 இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள், ரைட்டா? ஸோ எக்ஸும் ஒய்யும் அப்போ ஈக்குவல் தானே அர்த்தம். எக்ஸும் ஒய்யும் 0 இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். அப்போ எக்ஸும் ஒய்யும் 0 தான், 2 பேரும் ஈக்குவல் தான். அப்போ இதுலேயுமே 2 பேரும் ஈக்குவல் தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்சோ 1 to 1 ஃபங்க்ஷன். அப்போ எல்லாத்துலேயும் இது வந்து ஓவரால் இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன். சே எஸ் ஆர் நோ? ஓவராலாக இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன். வி ப்ரூவ்ட் இட், சரியா? ஓகே, அடுத்தது என்னடா பசங்களா? ஃபைண்ட் a suitable codomain. அவனுக்கு பொருத்தமான துணை சார்பகத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எதுக்காக? when it is a bijection. பைஜெக்ஷன்னா என்னது? இருபுற சார்பகம். வாட் இஸ் இருபுற சார்பகம்டா பசங்களா? வாட் இஸ் பைஜெக்ஷன்? பைஜெக்ஷன் இருபுற சார்பகம் அப்படின்னா என்ன? அப்படின்னா அதில் 1 to 1 இருக்குன்னு அர்த்தம், on 2 இருக்குன்னு அர்த்தம். அதில் on 2 இருக்குன்னு அர்த்தம், ஓகே? அப்போ அதை நீ on 2 மாற்றணும், ரைட்டா? on 2 இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஆன்சராக கொடுக்கணும், ஓகே? விச் மீன்ஸ் ஸோ யூ ஹாவ் டு திங்க் இட்ரா பசங்களா. -2 to 2, சரியா? நான் f of -2 to 2 போடும்போது எனக்கு எந்த செட் ஆன்சராக வருமோ அதுதான் என்னோட கோடோமைன் செட். ஸோ இதோட ஆன்சர் என்னது? x into mod x. x into mod x, right? So when you have modulus, modulus பொறுத்த வரைக்கும் x into mod x தான் என்னடாமா? x. ஆமாம், ஏன்னா வேவும் இதுவும் 2 பேரும் நம்மளுக்கு ஒன்றா இருக்கணும், ரைட்? இது என்னடாமா வரணும்? அப்போ எக்ஸ்ட்ரீம், டேக் யூர் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், சரியா? நான் தான் சொல்லிட்டேன், இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பவுண்டரிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பவுண்டரிஸ் மட்டும் செக் பண்ணி பாருங்க. f of -2 என்ன வரும்? f of -2 என்னது? -2 into mod -2. mod -2 it become +2. So -2 into 2 it become -4, கரெக்டா? அதே மாதிரி f of 2 என்ன வரும்? 2 into mod 2. So you get 2 2s are 4. அப்போ ஆன்சர் யாருக்கும் நடுவில் இருக்கும்டா. உன்னோட கோடோமைன் செட் என்னது? உங்களோட கோடோமைன் செட் என்னது? -4 to 4.
11th மேக்ஸ் படிச்சுட்டு நீட் படிக்க முடியாது பசங்களா. மேக்ஸ் மட்டும் இல்லை, யூ ஹாவ் டு டேக் மேக்ஸ் பயாலஜி, நாட் சிஎஸ். மேக்ஸ் சிஎஸ் எடுத்துட்டு நீட் படிக்க முடியாது. ஓகேவா? பயாலஜி இஸ் மேண்டட்டரி, மேக்ஸ் இல்லை. ஓகே, அவ்வளோதான். ஆன்சர் வந்துச்சு. ஓகே, இதுக்கு மேலே தான் வந்துட்டு ரியல் மேக்ஸ்னால் நீ என்னன்னு தெரிஞ்சுக்க போகிற. சரியா? எல்லாத்துக்குமே யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அ லாட் பசங்களா. எனக்கு தெரியுது 10th-லேருந்து 11th இன்னும் இவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்சாக இருக்குது. ஒரு சம்மை நம்ம இவ்வளோ போட வேண்டியது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நீ எல்லாத்தையும் புரிஞ்சு பண்ணணும். உனக்கு இதுலேருந்து என்ன தெரியுது? வர ஆன்சர்ஸ் எல்லாமே ஆன்சர்ஸாக இருக்க முடியாது. ஓகேவா? இப்போது நீங்கள் 2 பாடம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு 2 ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை நான் போட்டு நான் தான் ஆன்சர் கண்டுபிடிச்சேன். இவங்க 2 பேருமே எனக்கு ஆன்சராக இருக்காங்க. கரெக்டாக? ஆனால் அதுக்குன்னு இவங்க 2 பேர்த்தையும் ஆன்சராக நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. வந்த பதில் எல்லாமே நம்மளுக்கான பதில்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது. பதிலை திருப்பி நாம் செக் பண்ணணும். எப்பயுமே ஒரு சந்தேக புத்தி இருந்துக்கிட்டே இருக்கணும். வி ஹாவ் டு டவுட் ஆர் செல்ஃப். நம்மளுக்கு வர ஆன்சர்ஸே நம்ம டவுட் பண்ணணும். வரது எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லைடா. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. சரியா? இவன் 2மே எனக்கு வந்திருக்கானா, இதுக்கு 2மே ஆன்சராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ திருப்பி இந்த 2 பேர்த்தையும் நீ இவன் கூட கிராஸ் செக் பண்ணுற. கிராஸ் செக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஓகே? ஆனால் நவீன், ரூல் என்னடாமா? ரூல் வந்து சிம்பிள். எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னது? எனக்கு 1 to 1னா என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். கடைசியில் எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு வந்தால் சிம்பிள், முடிஞ்சு போச்சு கதை. உன்னோட ஃபங்க்ஷன் காம்ப்ளிகேட்டாக இருந்ததுன்னா ஒர்க்கும் காம்ப்ளிகேட் ஆகும். இங்கே மாடுலஸ் வந்திருக்கு. மாடுலஸ் வந்ததுனால தான் இந்த 2 மடங்கு வேலை. சரியா? மாடுலஸ் வந்தாலே அது 2 விதமாக பிரியும். அதனால தான் உனக்கு சொல்கிறேன், உன்னோட ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து எல்லாமே மாறும். இட் இஸ் ஆல் அபவுட் யர் ஒர்க். உன்னோட வேலை பொறுத்தா. உன்னோட வேலை சிம்பிளாக இருந்தால் வேலை சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம். வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அந்த வேலையை முடிச்சுட்டு தானே போக முடியும். இங்கே அதுதான் பாயிண்ட்டு. ஓகேவா? இங்கே மாடால தான் உனக்கு 2 விதமான வேலை, 2 வேலை. மாடு இல்லைன்னா இந்த பிரச்சனையே இல்லை. உனக்கு இப்படி 2ஆக பிரிஞ்சிருக்காது. ஒவ்வொரு மாட்ஸமும் 2ஆக பிரியும். ஸோ யூ ஹேவ் டு திங்க். டன். இப்போ எக்ஸ்ட்ரீம்க்கு வந்துட்டோம். இதை சொல்றதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு சே 1 points to you. சரியா? இதை வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே, இட்ஸ் யுவர் விஷ். சரியா? டொமைன், அதாவது சார்பகம். பயப்படாதடா, டோன்ட் பயப்படாத. சரியா? நீ இதை ஒரு டைம் பார்த்தனா இதை பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஓகேவா? டொமைன், சார்பகம், இதை பற்றி நம்ம பேசுவோமா? டொமைனா நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? சார்பகம்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஒரு ஃபங்க்ஷன், எஸ், ஒரு ஃபங்க்ஷன் ஏலேருந்து பிக்கு போகுது அப்படின்னா இந்த ஏல இருக்கிற எல்லாத்துக்குமே எனக்கு ஜோடின்னு ஒருத்தங்க இருக்கணும். கரெக்டா? அப்படி இருந்தால் மட்டும்தான் அவனை நம்ம டொமைன் அப்படின்னு சொல்ல முடியும். ரைட்டா? இப்போ உனக்கு கேட்க போகிற கேள்வி எல்லாமே ஃபைண்ட் டொமைன். ஓகேவா? உங்களோட கேள்வி என்னது? ஃபைண்ட் சார்பகத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. சரியா? அப்போது அந்த கொஷின் என்னென்னா, உங்களோட சார்பகத்தை நீங்கள் எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்னா ரியல் நம்பர்ஸ். இட் இஸ் ஆல் ஃப்ரம் ரியல் நம்பர்ஸ். இந்த ரியல் நம்பர்ஸ் உனக்கு டொமைனாக இருக்காது. அப்படின்னா என்னது? இந்த ரியல் நம்பர்ஸில் சில பேர்த்துக்கு ஜோடி வராது. ஓகேவா? அது யாருக்கு வராதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவனை இந்த ரியல் நம்பர்ஸ்லேருந்து நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். ஓகேவாடாமா? உன்னோட வேலை என்னது? இப்போ இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஃபார் தி சாரி இது இங்கிலீஷ்லேயே மட்டும் காப்பி பண்ணி போட்டுட்டேன்னா தமிழில் போட்டுருக்கு. கவர்மெண்ட் பயாலஜி எடுக்க கூட நீட் எழுதணும்னு சொன்னாங்க மேம். கவர்மெண்ட்டில் பயாலஜி எனக்கு புரியலடா பசங்களா. என்ன கேட்குறீங்க நீங்கள்? மேக்ஸ் சிஎஸ் குரூப்புக்கு இருக்காது. பயாலஜி படித்தா மட்டும்தான் நீட் எழுத முடியும். நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டில் 6 சப்ஜெக்ட் படிப்பீங்களா? அந்த 6 சப்ஜெக்டில் பயாலஜி ஒருத்தராக இருக்கணும். சரியாடா பசங்களா? அது எப்பயுமே எனக்கு நைட் தான் வேர்ஸ் ஆகும் நவீன். ஓகேவா?
சம்டைம்ஸ் காலையில் எனக்கு வாஸாக இருக்கும், சம்டைம்ஸ் எனக்கு நைட் வாஸாக இருக்கும். ஓகேவா? இப்போது அதனால் மார்னிங் ஐம் குட், பட் ஈவினிங் அது போனால் தான் தெரியும். சரியா? ஸோ யாரா பசங்களா என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் அந்த சார்பகத்தை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபார் திஸ் டொமைன் ஆன் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், மெய் மதிப்பு சார்பு. ஓகேவா? ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் உனக்கு வர நீங்கள் எடுத்துக்க போகிற எக்ஸ், அதாவது நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ், நீங்கள் கொடுக்க போகிறது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். ஆனால் இந்த ரியல் நம்பர்ஸில் எல்லாத்துக்குமே ஜோடி இருக்காது, ஒரு சில பேர்த்துக்கு தான் ஜோடி இருக்கும். அந்த யாருக்கெல்லாம் ஜோடி இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சி எழுத போகிறீங்க. ஓகேவா? ரியல் நம்பர் சிஸ்டங்கிறது எங்கேருந்து எங்கே வரைக்கும், -∞ இன்ஃபினிட்டி வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே நீ செக் பண்ண போகிற. ஒவ்வொரு நம்பருக்கும் செக் பண்ணி இதில் எந்த நம்பர்ஸுக்கெலாம் மட்டும் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இட்ஸ் அ வெரி பெஸ்ட் டாஸ்க், ரைட்? இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரியா? ஃபைண்ட் தி டொமைன்ங்கிறது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதுக்கு சில க்ளூஸ் இருக்குது, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சரியா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டுக்குள்ளே when you are studying about root, இப்போ ரூட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரூட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்குனாலே எனக்கு நல்லா தெரியும் ரூட்குள்ளே ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேவா? ரூட்குள்ளே ஒருத்தவங்க இருக்காங்கன்ற பட்சத்தில் உள்ளே இருக்கிறவங்க எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். ரூட்குள்ளே ஒருத்தவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ உங்களோட கொஷின் வந்து ரூட்குள்ளே வச்சு சொல்கிறாங்க. ரூட்குள்ளே இருக்குது அப்படின்னா உள்ளே இருக்கிறவங்க எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கணும். ஏன்னா நெகட்டிவ் நம்பருக்கு ரூட்டுன்னு ஒன்று நான் படித்ததே கிடையாது. ஓகேவா? நெகட்டிவ் நம்பருக்கு ரூட்டுன்னு ஒன்று நீங்கள் படித்ததே கிடையாது. சரியா? அதே மாதிரி தான் ஃப்ராக்ஷன். ஸோ இப்போ மேலே என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், கீழே வந்து ஒருத்தர் இருக்கார். when you're studying about fraction, கீழே இருக்கிறவங்க எனக்கு ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஸோ யாருக்கு ஜீரோவாக வருதோ அவனை மட்டும் நான் எலிமினேட் பண்ணிடுவேன். ஓகேவா? புரிஞ்சுதாடா பசங்களா? ஸோ இந்த 2 கேஸ் புரிஞ்சிருச்சா? இவனை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இருக்கிறவனை நான் வச்சுக்க மாட்டேன். யாருக்கெல்லாம் உள்ளே இருக்கிறவன் நெகட்டிவ் வேல்யூ வருதோ அவனை நான் வச்சுக்க மாட்டேன், அவனுக்கு டொமைன் வராது, அவனுக்கு ஜோடியே கிடையாது. அதே மாதிரி ஃப்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர் யாருக்கெல்லாம் 0 வருதோ அவனுக்கெல்லாம் ஜோடி இருக்காது. சரியா? ஸோ யாருக்கெல்லாம் ஜோடியே இல்லைன்னு நம்ம பேசுகிறோமோ அவனை நீ தூக்கி எலிமினேட் பண்ணி எழுத போகிறீங்க. தட்ஸ் இட். ஓகேவா? பார்த்துடலாமா? இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? f of x. Your f of x is equal to √x² - 5x + 6. கரெக்டா? சரி, இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இது ஒரு ரூட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள். இந்த ரூட்டுக்குள்ளே யார் இருக்காங்க? What topics of 11th will be continued in 12th? நிறைய டாபிக்ஸ் which is in a very subline, ஒரு குட்டி குட்டி லைன்ஸுக்கு வரும். சரியாடாமா? ஓகே, இப்போ உள்ளே இருக்கிற ஆள் யாருன்னு சொன்னோம், இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எஸ், ஏன் நான் ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா அதுக்கு முன்னாடி உனக்கு இன்இக்வாலிட்டி பற்றி படிக்க போகிறேன். சரியா? இந்த குவாட்ராட்டிக், இப்போது இந்த எக்ஸுக்கு நீங்கள் ஒரு வேல்யூ போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு நம்பர் வருமா? இந்த நம்பர் டெஃபினட்டாக எனக்கு 0வாகவும் இல்லை 0வை விட அதிகமாகவும் இருக்கலாம். ஓகேவா? அது மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வர எக்ஸ் மட்டும் நான் கண்டுபிடிச்சி எழுத போகிறேன். சரியாடாமா? ஓகே, ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா? அதாவது காண்பு பண்ண போகிறீங்க. வாட் இஸ் இஸ் ஃபேக்டரைசேஷன்? 6ஐ வந்து எப்படி எழுதலாம்? 6ஐ வந்து 2 3s எழுதுவீங்க, மைனஸ் மைனஸ். ஸோ வாட்ஸ் யுவர் ஆன்சர்? யுவர் ஆன்சர் இஸ் x - 2 x - 3 should be greater than or equal to 0. சரியாடாமா? சரியா தப்பா? இது வந்து சரி. ஓகேவா? இப்போது ஆக்சுவலி நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, -∞ இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸுக்கு எந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்தா இவங்களோட டோட்டல் ஆன்சர் ஒரு பாசிட்டிவாக வரும்னு யோசிக்கணும். இது வந்து ரொம்ப பெரிய வேலை. நீ அதுக்குன்னு ஒவ்வொரு நம்பராக கண்டுபிடிச்சி போடுறதுக்குள்ள உனக்கு வயசாயிரும், ரைட்? ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. சரியாடாமா? இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட்டை நல்லா தெளிவாக கேட்டுக்கோ. இதுக்கு பேர் என்னன்னு, இந்த ஷார்ட்கட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. தட் இஸ் நோன் அஸ் 𝐕𝐞𝐝 மெத்தட். என்னடாமா? இந்த ஷார்ட்கட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் என்ன? 𝐕𝐞𝐝 மெத்தட். சரியா? இந்த ஷார்ட்கட் ஈஸியாக நான் உனக்கும் சொல்லித்தரேன். ஓகேவா? ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் யாரை கொடுத்தாலும் சரி, முதல் வேலை என்னன்னா அவனை நீ ஃபேக்டரைஸ் பண்ணணும். முதல் வேலை என்னது? அவனை நீ ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரியா?
ஃபேக்டரைஸ் பண்ணி எந்த இடத்துல 0 ஆகுறாங்க, இது கரெக்டாக இந்த எக்ஸ்பிரஷன் எப்போ 0 ஆகுறாங்கன்றத தெரிஞ்சுக்கணும். எப்போ 0 ஆகும்? x - 2 x - 3. அப்போ எக்ஸுக்கு நான் 2 போட்டாலும் இது 0 ஆகும், எக்ஸுக்கு நான் 3 போட்டாலும் இது 0 ஆகும். கரெக்டா? ஸோ அப்போ நான் இன்டர்வலை கண்டுபிடிச்சிட்டேன். -∞ to infinity. -∞ to infinity இருக்கிறதுலே ஒரு பெரிய இன்டர்வல். இந்த பெரிய இன்டர்வலை நான் ஃபஸ்ட்டு சின்ன இன்டர்வலாக மாற்ற போகிறேன். ஓகேவா? 2 and 3 நான் மார்க் பண்ணிக்கிறேன். மொத்தம் எத்தனை இன்டர்வல் இப்போ உனக்கு இருக்குது? குட்டி குட்டியா -∞ 2ங்கிறது ஒரு இன்டர்வல், 2 to 3ங்கிறது ஒரு இன்டர்வல், 3 to infinity ஒரு இன்டர்வல். மொத்தமாக 3 இன்டர்வல்ஸ் இருக்குது. இந்த 3 இன்டர்வல்ஸில் எந்த இன்டர்வல்ஸை நான் யூஸ் பண்ணனா எனக்கு பாசிட்டிவ் வரும்னு நான் யோசிக்கணும். ஓகேவா? அதை நீ கஷ்டப்பட்டு யோசிக்க வேண்டாம். ஐ வில் சே ஆல்வேஸ் இது எப்பயுமே பாசிட்டிவ் தான். ரைட் மோஸ்ட், ஓகேவா? ரைட் மோஸ்ட் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கும். புரியுதாடா பசங்களா? ரைட் மோஸ்ட் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கும். இது பாசிட்டிவ். இந்த வேவி கர்வ் மெத்தட் நீ வந்து 11th 12th யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ யூ திங்க் ஆஃப் தட். சரியா? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஓகேவா? உங்களுக்கு தேவை என்னது? பாசிட்டிவா நெகட்டிவா? யூ நீட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். கிரேட்டர் தேன் 0ங்கிறது ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பிரஷன். ஸோ எங்கெல்லாம் உனக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு? -∞ 2 வரைக்கும் எனக்கு பாசிட்டிவ், அதுக்கப்புறம் 3லேருந்து ∞ வரைக்கும் எனக்கு பாசிட்டிவ். மொத்தமாக 2 இன்டர்வல்ஸ் எனக்கு பாசிட்டிவ். அதுதான் உன்னோட ஆன்சர். அப்போது உங்கள் எக்ஸை நீங்கள் -∞ 2க்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 3லேருந்து ∞. ஆர்னா என்ன யூஸ் பண்ணணும்? யூனியன் யூஸ் பண்ணணுமா? சரி, ஓகே. இப்போது நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 2 and 3க்கு நம்ம இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணணுமா, இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணணுமா, பேராந்தசிஸ் யூஸ் பண்ணணுமா, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணுமா, அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எப்படி டிசைட் பண்ணுவீங்க? How will you decide? Parenthesis வருமா, ஸ்கொயர் ப்ராக்கெட் வருமான்னு எப்படி டிஸ்கஸ் பண்ணுவீங்க? when it is equal to sign இருக்கு மேம், greater than or equal to sign இருக்குன்னா நான் இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வெறும் ஈக்குவல் டு சைனே வரல அப்படின்னா நான் parenthesis யூஸ் பண்ணேன். காட் இட் பசங்களா? இதுதான் உன்னோட ஆன்சர். உங்களோட டொமைன் -∞ to அதுக்கப்புறம் 3 to infinity. இதுக்குள்ளே எந்த நம்பர்ஸை போட்டிங்கனாலும் உங்களுக்கு இதோட ஆன்சர் ஒரு பாசிட்டிவாக வரும். ஓகேவா? நீ வேணால் செக் பண்ணிப்பாரு. இந்த இன்டர்வல்குள்ளே எந்த ஒரு நம்பரை வேணாலும் நீங்கள் எடுத்து யூ கேன் செக் இட். நீங்கள் இதில் போட்டு பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக போட்டு பார்க்கும் போது உள்ள ஒரு பாசிட்டிவ் நம்பர் வருதா இல்லையான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஸ்லைட் நான் வைக்கிறேன்டா பசங்களா. எஸ், சரியாடா பசங்களா? எவ்ரிவன் புரிந்ததா? புரிஞ்சுதா இல்லையா? இது எல்லாமே 12th தீமனல் பேட்சுக்கு வைங்க. இது எல்லாமேவா? இதெல்லாமா? இது 11th கிளாஸ். ஓகே, யாடா பசங்களா? எஸ், யா, ஐ ஹோப் ஒரு பெரிய சம் பார்த்தோன்னா எல்லோரும் பயந்துட்டீங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் இனிமேல் வரப்போகிறது எல்லாமே ஒரு பெரிய பெரிய சம்ஸ். யூ ஹேவ் டு ஃபைண்ட் ரேஞ்ச், யூ ஹேவ் டு ஃபைண்ட் டொமைன். டொமைனில் இருக்கிறதுலே இதுதான் குட்டி சம். ஓகேவா? டொமைனில் இதை விட பெரிய பெரிய சம்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1.24 வந்து இதை விட ஒரு பெரிய சம். பட் கான்செப்ட் புரிஞ்சதில்ல? கான்செப்ட் இவ்வளோ தான். டொமைனோட கான்செப்ட் இவ்வளோ தான். அப்போ இந்த எக்ஸுக்குலாம் மட்டும்தான் ஜோடியே இருக்கு. வேற நீங்கள் இந்த 2 to 3க்குள்ளே எந்த நம்பர்ஸ் எடுத்தீங்கனாலும் அதுக்கு ஜோடின்னு ஒன்று நீ கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதனால தான் அவனை நம்ம டொமைனாகவே எடுத்துக்கிறதுல. ஓகே, ஸோ எவ்ரிவன் எஸ்டா பசங்களா? ஐ திங்க் இந்த கிளாஸை இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? we will see on, ஓகே, நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரிவன் உங்களோட ரிசல்ட்ஸுக்கு வந்துட்டு we will help it and we will form. உங்களோட ரிசல்ட்ஸை நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா you can fill this formula பசங்களா. ஷட் டவுன் போகலாம். எங்கே போட்டேன்?
இதுதான் இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க். யா, ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். பயப்படாதீங்களா பசங்களா, இட் இஸ் ஆல்வேஸ் பாஸ்ட். நீங்கள் உங்கள் பாஸ்ட்டில் எடுத்த மார்க்கை நல்லா எடுத்துக்கன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. நான் உங்கள் எல்லாத்துக்கும் ப்ரே பண்ணுவேன், யூ வில் கெட் அ குட் மார்க்ஸ். சரியா, எல்லாருமே சூப்பர் மார்க்ஸ் எடுத்து 11th 12th பேசிக்கலி நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிற அளவுக்கு சூப்பர் மார்க் எடுப்பீங்க. ஓகேவா? ஸோ எஸ், ஏன் வைபர் எப்படி சொல்கிறீங்க மேம்? நிறைய பேர் நிறையா ஊருக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ கிளாஸஸ் எடுத்துகிட்டு தே ஆர் ட்ராவலிங். ஓகேவா, இட் இஸ் நாட் அ பிக் டாஸ்க். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போய் வி ஹாவ் டு என்கரேஜ் இட். அப்படிலாம் இல்லைடா பசங்க, யூ டெஃபினெட்லி யூ ஃபில் திஸ் ஃபார்ம், வி வில் பி ரீச்சிங் யுவர் ஹோம். ஓகேவா? ஸோ எவ்ரி ஒன் ட்ரை டு ஃபில் திஸ் ஃபார்ம். ஓகேவா? Bye bye பசங்களா, have a very great day.